அனைவருக்கும் வணக்கம். இன்னமும் பிடிஎஃப் ஃபைல்ஸை மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஆன்லைன் டூல்ஸை தான் நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்களா, இல்லை ஏதாவது இன்டர்நெட்டில் இருந்து ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? இப்போது நீங்களே ஒரு சாஃப்ட்வேரை, அதுவும் கோடிங் நாலேஜ் இல்லாமலேயே நீங்கள் எப்படி நீங்களே உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, அதனால் மறக்காமல் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஆப் யூடியூப் சேனல். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணும்போது இங்கே www.python.org அப்படிங்கிற வெப்சைட் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இங்கே பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். குறைஞ்சது வந்து ஒரு 44 MB தான் இருக்குது. கொஞ்சம் குயிக்காகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கனாலோ அல்லது டேரெக்டாக ஓப்பன் பண்ணாலோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து லோடிங் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வந்ததுக்கப்புறமா இதில் வந்து இன்ஸ்டால் பைத்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா அப்டேட் செட்டிங் நவ் அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து எஸ் அப்படி ஒய் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒய் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் டு யூ வாண்ட் டு அலோவ் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ஸ்டால்டு ஆப்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து ஒய் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் எதுவும் செய்ய வேண்டாம். ஃபஸ்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ண உடனே இங்கே வந்து அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் கமாண்ட்ஸ் டைரக்டரி டு யுவர் பாத் நவ் அப்படின்னு சொல்லி வரும். இதில் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் எக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் சி பைத்தான் நவ் அப்படின்னு வருது. ஸோ அதுலேயும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளவும் நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகுதுன்னா பைத்தான் 3.14.3 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ அவ்வளோதான், எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆன்லைன் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து சிஎம்டி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சிஎம்டி மீன்ஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்டு. அதில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துருச்சு இல்லையா, இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அல்லது இங்கேயே வரும். ஸோ அந்த ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 2 கோடு போட்டுட்டு என்ன செய்யணும், வெர்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சரியாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காட்டிடும். ஸோ இதுதான் வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, இப்போ பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு பிடிஎஃப் மெர்ஜ் டூல், இப்போ நம்மளே வந்து ஒரு ஓனாக வந்து பிடிஎஃப்பை மெர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டூல் தயார் பண்ண போகிறோங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ என்ன போட்டிருக்கு, பிஐபி இன்ஸ்டால் பை PDF2. இந்த பை PDF2 அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி. இது என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து பிடிஎஃப் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக இது பயன்படுது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இதில் ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே அங்கே உள்ள அந்த கமெண்ட் இங்கே வந்துடும். அப்படி வரலைன்னா அகைன் இதில் போங்க, காப்பி அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு தட்டுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆகுனா, சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு பை PDF2 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறேன் அந்த ஸ்டெப்பில், அதுக்கப்புறம் பிஐபி இன்ஸ்டால் பை PDF2 TK இன்டர் DNTன்னு சொல்லி ஒரு இன்னொரு லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அகைன் அதையும் நேச்சர் காப்பி கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து இங்கே வந்துடும். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு அடிங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்படி இன்ஸ்டால் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு அப்படின்னு வந்துடணும். ஓகே, ஸோ இதுவும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்கிறேன், காப்பி த ஃபாலோவிங் பைத்தான் கோடு. அதை வந்து என்ன பண்ணணும், மெர்ஜ் pdf.py அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது இதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. இது என்ன வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு டூல் வந்து நம்மளே மெர்ஜ் PDF டூல் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கோடை காப்பி பண்ணி அதை என்ன பண்ணணும், மெர்ஜ் pdf.py அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஐட்லி விண்டோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள்,
இந்த இடத்துல ஐட்லின்னு இருக்கா, இந்த ஐட்லிங்கிறத நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி விண்டோ வருதா, இதில் வந்து ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் அப்படின்னு கொடுங்க. ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சரிங்களா, நியூ ஃபைல் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, இதில் காப்பி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் அஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, நேராக வந்து ஈகோலனில் போங்க. அங்கே வந்து நான் ஒரு ஃபோல்டர் உருவாக்கி வச்சுருக்கேன், மெர்ஜ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் உருவாக்கி வச்சுருக்கிறேன். அந்த மெர்ஜ் பிடிஎஃப் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த ஃபைலுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறோம், மெர்ஜ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி வச்சிடறோம். .py அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பிடிஎஃப் .py அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் .py போடலைனாலும் பரவாயில்ல, அது வந்து சேவ் ஆகிடும். ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ சேவ்னு கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரன் அப்படின்னு சொல்லியிருக்கலையா, அந்த ரன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரன் மாடல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த டூல் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சா. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுங்க. இதில் நான் ஈகோலனில் மெர்ஜ் பிடிஎஃப்ல என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு 3 ஃபைல் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த 3 ஃபைலுமே மொத்தமாக செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை தனித்தனியாக செலக்ட் பண்ணாலும் சரி, ஜஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் ஃபைலை மெர்ஜ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் மூவ் அப் பண்ணால் பண்ணிக்கலாம், மூவ் டவுன் பண்ணால் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும், ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெர்ஜ் பண்ணக்கூடிய ஃபைலை வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து அவுட்புட் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே ஈகோலனில் மெர்ஜ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஃபோல்டரில் என்ன செய்யுங்க, நீங்கள் ஏதாவது ஒரு நேம் ஜஸ்ட்டு கம்பைன் அப்படின்னு சொல்லி போட்டு .pdf அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்பைன் .pdf அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், கம்பல்சரியாக நீங்கள் டைப் பண்ணணும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் மெர்ஜ் பண்ணுற என்ன ஃபைலில் நேமில் மெர்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இங்கே வந்து கீழே வந்து மெர்ஜ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கா, இந்த பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ கொடுத்த உடனே பிடிஎஃப் மெர்ஜ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டரை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் அந்த டேரெக்டாக என்ன செய்யணும், அந்த டீகோலனில் மெர்ஜ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஃபோல்டரில் நம்ம கம்பைன் அப்படிங்கிற அந்த ஃபைல் பிடிஎஃப் ஃபைலும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கம்பைன் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு பைத்தான் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக வந்து நம்மளே ஒரு டூலை வந்து நம்ம வந்து தயார் பண்ணியாச்சு. சரி சார், இப்போ வந்து நம்ம இந்த ஃபைலை வந்து நான் என்ன செய்கிறேன், இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். தெரியாமல் என்ன செஞ்சிடறேன், இப்போ எனக்கு இந்த டூல் வந்து இப்போ நான் பயன்படுத்தலை. திருப்பி நான் எனக்கு வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணணும்னா எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் இதை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா, ஏற்கனவே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்த பைத்தான் ஃபைல் வந்து இங்கே ஓப்பன்லேயே இருக்கும், காட்டிகிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புரியறதுக்காக திருப்பி வரதான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இதை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன இந்த இடத்துல இந்த இருக்கு பாருங்கள், ஐட்லி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே வரும். சரிங்களா, அந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், ஐட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலில் போகணும். அகெயின் ஓப்பன். நம்ம எந்த இடத்துல போட்டிருந்தோம், ஈகோலனில் மெர்ஜ் பிடிஎஃப்பில் மெர்ஜ் பிடிஎஃப், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபைல் தான். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா ரன் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் மாடல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பிடிஎஃப் ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்மளே ரெடி பண்ணியாச்சு. சரி சார், இப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் இதை மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுறது எனக்கு சிரமமாக இருக்குது. இதே வந்து நம்ம வந்து இந்த வழக்கமாக ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நான் ஜஸ்ட்டு வந்து நான் அந்த பிடிஎஃப் மெர்ஜ் டூல் அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட்டில் போய் கிளிக் பண்ணாலே இது ஓப்பன் ஆகணும் அப்படின்னா எப்படி ஓப்பன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா கவனமாக பாருங்கள். ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் நான் இது கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு நிமிஷம். இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கு வாங்க. பிஐபி இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் இது காப்பி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 1 by 1 காப்பி பண்ணிக்கணும். முதல்ல இதை ரன் பண்ணுவோம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி நினச்சி கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு நீங்கள் போகணும். போயிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கனால என்ன ஆகும், நான் அங்கே வந்துருன்னு சொல்லியிருக்கேன். அப்படி வரலைன்னா அகெயின் இது என்ன செய்யணும், திருப்பி ஒரு தடவை இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி அண்ட் அகெயின் இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வரலை அப்படின்னா கண்ட்ரோல் திருப்பி அகெயின் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு காப்பி
வந்துருச்சு. சரிங்களா? PIP இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி வந்துடும். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுன்லோட் ஆகும். ஸோ அதுவும் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸில் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, இது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கிறேன், பைத்தான் இந்த மாதிரி ஒரு கமாண்ட் கொடுத்துருக்குறோம். என்ன கொடுத்துருக்குறோம், mergepdf.py. இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா ஈகோலனில் mergepdf அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறோம். அப்போ நம்ம எங்கே போகணும், அந்த ஃபோல்டருக்கு போகணும் இல்லையா? ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படின்னா ஜஸ்ட் என்ன செய்யணும், இதில் வந்து இப்படி ஈகோலன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எந்த ட்ரைவில் போட்டிருக்கீங்களோ அதை அப்படி டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு அடிங்க. அடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிடி அப்படின்னு போட்டுட்டு மை பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சரியா? சிடி mergepdf நம்ம ஃபோல்டர் வச்சுருக்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன பேரில் ஃபோல்டர் வச்சுருக்கிறோமோ அந்த பேரோட பேரை டைப் பண்ணணும், சிடி mergepdf. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதில் DAR அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஃபைலை காட்டும். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஸ்டெப்பை இப்போ தான் நீங்கள் இந்த லைனை காப்பி பண்ணணும். ஜஸ்ட் இதை இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்படி வரலைன்னா அகெயின் ஒரு தடவை இதை காப்பி கொடுங்க அண்ட் அகெயின் இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 தடவை செய்யும்போது தான் அது என்னச்சு ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இல்லை இந்த மாதிரி டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் வந்து ஜஸ்ட் அதை அங்கே காப்பி பண்ணுறீங்க, இங்கே உள்ளே வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணாலே இங்கே வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு என்ட்ரு அடிங்க. ஸோ என்ட்ரு அடித்த உடனே என்ன ஆகும்னா நமக்கு வந்து அது வந்து அந்த டூல் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு EXE ஃபைலாக அது வந்து ஜென்ரேட் ஆகும். இப்படி ஜென்ரேட் ஆகிறதுனால நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இந்த ஜென்ரேட் ஆன ஃபைலை வந்து நீங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வேறு கம்ப்யூட்டரில் போட்டாலும் இந்த mergepdf அப்படிங்கிற அந்த டூல் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பைத்தான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் அந்த EXE ஃபைல் இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலை தான் உங்களுக்கு தயார் பண்ணுறதுக்காக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது மாதிரி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி முதல் வீடியோ. சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகுது, பில்டு கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். நான் இம்மிடியேட்டாக அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாருங்கள் ஈகோலனில் mergepdfல டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அகெயின் இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த mergepdf அப்படிங்கிறத போனீங்கன்னா இங்கே வந்துருச்சா டிஸ்ட் அப்படின்னு இருக்கா. இப்போ பாருங்கள் mergepdfங்கிற ஃபோல்டருக்குள்ளே டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த டிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே இந்த வந்துருச்சா ஒரு அப்ளிகேஷன். ஸோ mergepdfன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனாக வந்துருச்சு. இதை நீங்கள் ஜஸ்ட்டு வேறு எதுவும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு ஒரு பென்ட்ரைவில் கூட நீங்கள் போட்டு அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். அதுதான். சரியா? ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. பார்த்தீங்களா? டேரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சா? அவ்வளோதாங்க. ஸோ இப்போ டேரெக்டாகவே நம்ம வந்து பைத்தானே ஓப்பன் பண்ணலை, நேரடியாக என்ன செஞ்சிட்டோம், நம்ம வந்து இந்த டூலை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து தயார் பண்ணுறதுக்காக நான் சொல்லித்தர போகிறேன். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிற எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடறேன், நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கை மறந்துடாங்க. இந்த லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த கோட்ஸ் லிங்க்லாம் வந்து நான் வந்து அங்கே கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை காப்பி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கேயா எரர் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.